ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேரளா ரெசிபி. நாம் இன்றைக்கி ரொம்ப டேஸ்டான ஈஸியான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். திருவனந்தபுரம் ஸ்பெஷல் மீன் குழம்பு பார்க்க போகிறோம். இதை பச்சை தேங்காய் அரைச்ச மீன் குழம்புன்னு சொல்லுவாங்க. வாங்க வீடியோக்கு போகலாம். இந்த ரெசிப்பியில் மெயின் இன்க்ரீடியன்ட் தேங்காய் தான். அதனால் நம்ம ஒரு முடி துருவின தேங்காவை எடுத்து வச்சுருக்கிறேன். மீடியம் சைஸ் தேங்காயில் கூடவே ஒரு 10 சின்ன வெங்காயத்தை எடுத்து வச்சுருக்கேன். இதை ரெண்டையும் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிடலாம். வெங்காயத்தை கொஞ்சமாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இது கூட அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், 3/4 டேபிள் ஸ்பூன் நார்மல் மிளகாய்த்தூள், 3 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், கூடவே ஒரு 3 புளியை ஊற வச்சுருக்கேன். அதையும் பாதியாக கரைச்சி இது கூட சேர்த்துக்கிடலாம். இதை ரொம்ப நல்லா மையாக அரைச்சி நம்ம எடுத்து வச்சுக்கிடலாம். நல்லா ஆரஞ்சு கலரில் அழகாக இருக்குது. இனி இதை குழம்பு பண்ணுற பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கிடலாம். இன்னும் இதை அடுப்பில் வைக்கலை. மசாலா எல்லாம் கலந்ததுக்கப்புறம் அடுப்பில் வச்சிடலாம். கூடவே ஒரு 5 பீஸ் மாங்காவை நான் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கிடலாம். இது கூட 2 பச்சை மிளகாய், மீதி உள்ள புளியையும் இது கூட சேர்த்துக்கிடுறேன். எனக்கு மாங்காய் ரொம்ப புளிப்பாக இல்லை, அதனால் புளி அதிகமாக சேர்த்துக்கிடுறேன். மாங்காய் டேஸ்ட் நல்லா புளிப்பாக இருந்துச்சுன்னா நீங்கள் புளியை கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை, குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிடலாம். உங்களுக்கு கேரளா ரெசிபி பிடிக்கும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிடலாம். உப்பு காரம் எல்லாம் இந்த நேரத்தில் செக் பண்ணிக்கோங்க. காரம் கம்மியாக இருந்துச்சுன்னா வத்தல் தூள் சேர்த்துக்கிடலாம். இந்த நேரத்தில் ரொம்ப ஈஸியான ரெசிபி, நம்ம எதுவுமே வதக்க தேவையில்லை. ரொம்ப டேஸ்டான ரெசிபியும் கூட. இனி இதை அடுப்பில் வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்கிடலாம். ஒரு மூடி வச்சு மூடி நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் ஆனதும் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் வெட்டி வச்ச மீன் துண்டுகளை இது கூட சேர்த்துக்கிடலாம். நான் 400 கிராம் மீன் எடுத்திருக்கேன். இதில் நம்ம ஸ்டார்டிங்கில் எண்ணெய் எதுவுமே நம்ம சேர்க்கறதில்ல. நல்லா தேங்காய் கொதித்து அதில் உள்ள எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம வேக விட்டுக்கிடலாம். அப்பப்போ இடையில எடுத்து கிண்டி விட்டுக்கோங்க. ரொம்ப போட்டு கிண்ட வேண்டாம். அடுத்த 5 நிமிஷம் கழித்து நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயப்பொடி சேர்த்துக்கிடலாம். இது வறுத்து அரைச்ச வெந்தயப்பொடி. திருவனந்தபுரம் ஸ்பெஷல் மீன் குழம்புல கண்டிப்பாக இந்த வெந்தயப்பொடி சேர்ப்பாங்க. நார்மலாக நீங்கள் வீட்டில் மீன் குழம்பு பண்ணும்போது எல்லா குழம்புலையும் நீங்கள் வெந்தயப்பொடி சேர்க்கலாம். குழம்பு நல்லா கொதித்து ரெடியாக ஆரம்பிக்கி. ஒரு 20 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். ஒரு 20 நிமிஷம் கழித்து எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு ரெடி ஆயிருச்சு. தேங்காயில் உள்ள எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. நம்ம இது வரைக்கும் எண்ணெய் சேர்க்கவே இல்லை. உங்களுக்கு கேரளா ரெசிபி பிடிக்கும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. கடைசியாக உப்பு மட்டும் இந்த நேரத்தில் செக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ரெசிப்பியில் நம்ம தாளித்து ஊற்றுறது இல்லை. கடைசியாக ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிடலாம். கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்து அப்படியே இதை மூடி வச்சிடலாம். ஒரு அரை மணி நேரம் கழித்து இதை பரிமாற ஆரம்பிச்சிடலாம். அவ்வளோதான், சிம்பிளான ரெசிபி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிப்பியையும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அப்படியே கேரளா ரெசிபி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.